சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எனக்கானவ, உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் தான் அன்பு, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். அன்பு, நான் உனக்காக பிறந்தவடா. ஆனா எங்க அம்மாவை நினைச்சாதான். அவங்க சம்மதத்தோட உன் கையை பிடிப்ப, நீ கவலைப்படாத. ஒத்துக்கிறேன் அன்பு, நான் தான் அடமெண்டான பொண்ணு நினைச்சேன். ஆனா நீ என்னை விட அடமெண்டான போலீஸ்காரனா இருக்க. இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் மனசுல கணக்குது, இது ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் பயமா, இன்னொரு பக்கம் பெருசா எதையோ சாதிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு பேரு என்னன்னு கூட எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், முத நாள் உன்னை பார்த்த பழைய ஷாலினியா இப்ப உன் கண்ணை பார்த்து என்னால பேச முடியல. இது வரைக்கும் நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் எல்லாத்தையுமே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இது நீ அப்புறமா தனியா பிரிச்சு படி அன்பு. இது வெறும் லெட்டர் இல்ல, என் மனசு. ப்ளீஸ். எழில் போனும் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போனா? கயன், வாமா, தேவிக்கு ஆரத்தி எடுக்கணும். தோ வரேன், வா. கையல், எங்க போயிட்ட? தனு, சீக்கிரமா வந்து ஆரத்தி எடு. தேவி, வாமா, ரெண்டு பேரும் வாங்க. கயன், பாத்து. நான் எடுத்துட்டுமா? உட்காருங்க. உட்காரு. சரி, போங்க. ஏங்க, கலவரம் கலவரம்னு என்ன கடைசியில பைத்தியமாக்கிடுவாங்க போல இருக்கு. எப்பதான் சண்டை வெடிக்கும்னு வேற தெரியல. அந்த வெள்ளை சட்டை போட்ட சிலிண்டர் வேற ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஏன் உலகமே! அட, மேடம்க்கு இவ்ளோ பிடிக்குமா என்ன? ஆரம்பமே அசத்தலா இருக்கே. அப்புறம் அன்பு அன்பு ப்ளீஸ் அன்பு, எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. நீ வீட்ல போய் படி. என்னங்க, அங்க பாருங்க இந்த பசங்களை. இது போதும் பரிமளா. சண்டையில் மொத்தமாக அந்த குடும்பத்துக்கு சாவு மேலமே ஊதுறேன். என்ன பேசிக்கிறாங்கன்னு முதல்ல கேட்போம். கரெக்ட் ஷாலினி, இதை முழுசா படிச்சா எங்க இருக்குன்னு நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். வீட்ல போய் படிச்சுட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன். இப்போ பை பை. ஏய், என் பர்ஸ். ஏய், பர்ஸ் கொடு ஷாலினி. ஆமா, உன் பர்ஸ் தான். நான் என்ன என்னோட பர்ஸ் நான் சொன்னேன்? ஷாலினி குடு ஷாலினி ப்ளீஸ். ஏய், ஏன் பர்ஸ் வச்சு என்ன பண்ண போற? இருங்க பாஸ், ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, பண்ணிட்டு தரேன். பர்ஸ்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற? இல்ல, ஒரு சில பசங்க லவ் பண்ற பொண்ணோட போட்டோவை அவங்க பர்ஸ்ல வச்சிருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ நீ எப்படின்னு நான் செக் பண்ணணும்ல. அப்படிலாம் ஒண்ணு இருக்காது ஷாலினி.
என்னது இது செம கியூட்டா இருக்குடா. இதுல இருக்கிறது என்னோட போட்டோ. ஆனா இது நீ எப்ப எடுத்த? நீயே கெஸ் பண்ண பாப்போம். கெஸ் பண்ணவா? என்னங்க இதுங்க காதல்ங்கிற பேர்ல இதுங்க பண்ற கர்மத்தை பார்க்க சகிக்கல. வாங்க நம்ம போய் சண்டை போடலாம் வாங்க. ஏய் இரு பரிமளா, நடக்கிறதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். இதுங்க என்ன அட்டூழியம் பண்ணுதுன்னு பொறுத்துருந்து பார்ப்போம். கடைசியா கழுத்தை பிடிப்போம். ஷாலினி, ஹே, இது தேவியை நீ கல்யாணத்துல எடுத்த போட்டோ தானே? நீ அப்ப இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? ஷாலினி, இதெல்லாம் போன்ல பேசிக்கலாம். நீ முதல்ல போட்டோ கொடு. தரமாட்டேன். எனக்கு போட்டோ வேணும். பர்ஸ் வேணா நீ வச்சுக்கோ. போட்டோவை நான் வச்சுக்கிறேன். ஷாலினி அதை கொடு ப்ளீஸ், என்கிட்டயே இருக்கட்டும். முடியவே முடியாது. ஷாலினிக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அதை யாருக்கும் கொடுக்க மாட்டா. என் சமத்துல நீ இதே மாதிரி இன்னொரு போட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஐயோ கடவுளே. ஹே ஷாலினி, இந்த போட்டோவை நான் ரொம்ப ரசிச்சு ரெடி பண்ணேன் ப்ளீஸ். அதனாலதான் நான் சொல்றேன், இது என்கிட்டயே இருக்கட்டும். ஹே அடம் பிடிக்காத ஷாலினி ப்ளீஸ். இங்க பாரு, இது மாதிரி இன்னொரு போட்டோ உன்னால ஈஸியா ரெடி பண்ண முடியும். ஆனா எனக்கு தான் ரொம்ப கஷ்டம். உன் ஞாபகம் வந்தா நான் இதை பார்த்துப்பேன்ல. இந்த அப்படி ஷாலினி ப்ளீஸ், நான் வேற ஒன்னு ரெடி பண்ணி தரேன் ப்ளீஸ் கொடு. ஆஹா சாரி அன்பு, எனக்கு இந்த போட்டோ தான் வேணும். ஷாலினி ப்ளீஸ், ஷாலினி யாராவது பாத்துற போறாங்க ப்ளீஸ் விடு, கொடு. நான் சொல்றேன்ல, கொடுக்க கொடு. மாட்டேன். ஷாலினி, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் வேணும். ஐயோ ஷாலினி ஷாலினி சாரி ஷாலினி. ஏய் ஹெல்ப்பா கூடவே இருடான்னு அன்பு கிட்ட சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஆனந்திய தேடுறேன்னு இவனையும் இப்ப ஆளை காணோம். என் எழிலும் போன் எடுக்கல. எழிலுக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் மனசு நடுங்குது. ஆனந்தையும் ஆளை காணோம். ஐயோ, ஏன்டா எல்லாரும் என்ன பிரஷர்லயே வச்சிருக்கீங்க?